எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் கிராமத்தில் படிக்கின்ற ஏழை மாணவர்கள், அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்கள் மாணவிகளுக்கு மருத்துவம் படிக்கணும், பொறியியல் படிக்கணும் என்று அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கினார். எடப்பாடி அவர்கள் இதே போன்று கடந்த ஆட்சி காலத்தில் உங்களுக்கு தெரியும், வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதை கெடுத்தவர் இந்த துரோகி மு.க. ஸ்டாலின் அவர்கள். சாதாரண துரோகம் கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்தது சாதாரண துரோகம் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை கெடுத்தது, கொடுத்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கெடுத்தது யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த துரோகத்தை நீங்க யாரும் மறக்க கூடாது, மறக்க கூடாது. இப்ப சொல்றார் ஸ்டாலின் அவர்கள், அவருடைய தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கை 0, அது ஒண்ணுமே கிடையாது. அதாவது 5 ஆண்டு கால ஆட்சி நீங்க கொடுத்தீங்க, தமிழ்நாடு மக்கள் கொடுத்தாங்க. 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்து என்ன சாதனை பண்ணீங்க? நீங்க உங்க சாதனையை வச்சு நீங்க ஓட்டு கேட்கணும். அது உங்களுக்கு சாதனை பண்ணல. ஆனா இப்ப சொல்றாரு ஸ்டாலின், நாங்க 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்கிறோம். 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்கிறானுங்களாம். அந்த கூப்பன் என்ன தெரியுமாமா? அது வெறும் பேப்பர், வெறும் பேப்பர். அந்த கூப்பன் நீங்க வாங்கணும்னா திமுக காரனுக்கு லஞ்சம் கொடுக்கணும். அந்த கூப்பன் எல்லாத்துக்கும் கொடுக்க போறது கிடையாது. திமுக கட்சிக்காரங்க தான் கூப்பன் கொடுப்பானுங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு நேரடியா 10,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கவுண்ட் உங்க பேர்ல போட போறாரு. 8,000 ரூபாய் பெருசா, 10,000 ரூபாய் பெருசா? இந்த கூப்பன் பெருசா, 10,000 ரூபாய் பெருசா? அது இல்லாம கூடவே உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஒண்ணு வாங்கி கொடுப்பார். நீங்க என்ன வாங்கிக்கலாம், கிரைண்டர், மிக்ஸி என்ன வாங்கிட்டு போலாம். அதனால இதெல்லாம் நீங்க சிந்தித்து ஏமாறாதீங்க. இந்த திமுக செய்யற பிரச்சாரத்துல எல்லாம் ஏமாறாதீர்கள். இந்த பகுதி தொகுதி ஆரணின்னா நிறைய ரைஸ் மில், விவசாயம் சார்ந்த பகுதி, இதெல்லாம் நெசவாளர்கள் வாழ்கின்ற பகுதி. இது இன்னைக்கு நெசவு தொழிலும் போயிடுச்சு, விவசாயமும் போயிடுச்சு.